ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிபிஎம்ல இருக்கிற 16 மேஜர் லாஸஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல கூட இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பனா இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களால ஈஸியா பார்க்க முடியும். சரி, ஓகே. இப்போ 16 மேஜர் லாஸை பார்க்கறதுக்கு முன்னாடி டிபிஎம் நீங்க டிபிஎம் வீடியோ பார்க்கலன்னா டிபிஎம் வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். சரி, ஓகே. இந்த டிபிஎம் கான்செப்டை எதுக்காக ஃபாலோ பண்றாங்கன்னா ஒரு ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக, அதையும் தாண்டி வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணணும். முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸை என்னது ஆப்டிமைஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா லாசஸ் ரெடியூஸ் பண்ணணும். அப்ப லாசஸ் நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்? முதல்ல என்னென்ன லாசஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது 16 மேஜர் லாஸ் இருக்கு டிபிஎம்ல பாத்தீங்கன்னா. அந்த லாசஸ் 3 டைப்பா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி லாஸ், இன்னொன்னு பெர்ஃபார்மன்ஸ் லாஸ், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ரிசோர்சஸ் லாஸ். ஓகே, அப்ப இந்த லாசஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 3 டைப்பா பிரிச்சிருக்காங்க. இப்ப இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு லாசஸோட இன்ஃபர்மேஷன் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் ஃபெயிலர் அப்படின்னா என்ன பாத்தி அப்படின்னா, அதாவது மெஷின் பிரேக் டவுன். ஒரு மெஷின் பிரேக் டவுன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு லாஸ் ஒரு இண்டஸ்ட்ரியில. ஓகே, அப்போ ஒரு மெஷின் பிரேக் டவுன் ஆனிச்சுன்னா அதனால என்ன இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா, நம்மளால பாத்தி அப்படின்னா ஆப்ரேட் பண்ண முடியாது. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா டவுன் டைம் பாத்தி அப்படின்னது ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளால ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஓகே, முக்கியமான ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மெக்கானிக்கல் ஃபெயிலியரா இருக்கலாம், அல்லது ஒரு எலக்ட்ரிக்கல் இஷ்யூ, ஒரு கிரிட்டிக்கல் பார்ட்ஸ் பிரேக் டவுன் ஆகுறது, சடனா பாத்தி அப்படின்னது பார்ட்ஸ் டேமேஜ் ஆகுறது, டூல்ஸ் உடையுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர்ஸ்ல வரும். சரி, இந்த எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் லாஸ நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ் பண்றது மூலியமாவோ, அல்லது பாத்தி அப்படின்னது ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வரலாம், அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம பண்ணுவோம். இதன் மூலியமா இதை ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, அப்ப எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு லாஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் செட்டப் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் லாஸ். செட்டப் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கஸ்டமர் ஒரு புதுசா ஒரு அதாவது ஜாப்ல ஒரு ரெக்யர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதை அப்டேட் பண்ணி அதில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ஓகே, அப்ப அந்த டைம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. அப்போ அது ஒரு வகையான ஒரு லாஸ் ஆகும். ஓகே, இப்போ இது மெயினா இதனோட எங்க இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா, அந்த நம்ம செட் பண்ணிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் நம்ம பண்றதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ஓகே, அப்ப அந்த இடத்துல ப்ரொடக்டிவிட்டி பார்த்து எப்ப இது ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதையும் தாண்டி பார்த்து எப்ப நம்மளால ப்ராப்பரான ஒரு அவுட்புட் கொடுக்க முடியாது. இதெல்லாம் ஒரு மெயின் இம்பாக்ட். ஃபார் எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நியூ ப்ராடக்டோட சைஸ் பார்த்து எப்ப இது ப்ராப்பரா வர வரையும் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். கஸ்டமர் கேட்கிற வரையும், அதாவது கஸ்டமர் எந்த அளவு கேட்டிருக்காங்களோ அந்த அளவு எஃபெக்டிவா வர வரையும் நம்ம பண்ணுவோம். இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள். இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்மெட்டை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா சிங்கிள் மினிட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மெத்தட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலயமாவோ, அல்லது ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப் ப்ரொசீஜரு, ஆப்ரேட்டருக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கறது மூலயமா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் லாஸை நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். சரி, மூணாவது லாஸ் என்னன்னா ஐட்லிங் அண்ட் மைனர் ஸ்டாப்பேஜ். ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அந்த லைன் ஃபுல்லா ஸ்டாப் ஆயிடுங்க. ஒரு சின்னதா பார்த்து எப்ப ஒரு போல்ட் இல்லாம இருக்கும். இந்த ஒரு பிரச்சனைனால அந்த லைன் ஃபுல்லாமே ஸ்டாப் ஆயிடும். இதான் ஐட்லிங் மைனர் ஸ்டாப்பேஜ்னு சொல்லுவாங்க. இதோட மெயின் இம்பாக்ட் என்னன்னா ஓவரால் எஃபிஷியன்சி என்னது இம்பாக்ட் பண்ணும். இப்போ ஒரு லைன் ரன் ஆயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன பிரச்சனைனால ஒரு ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு, அப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தி எப்ப ஒரு மெட்டீரியல் என்னது ஜாம் ஆகுறதா இருக்கலாம், ஒரு சென்சார் என்னது எரரா இருக்கலாம். இது எல்லாமே பாத்தி அப்படின்னா எக்ஸாம்பிள். இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மைனஸ் ஸ்டாப்பேஜ் வராம நம்ம ரெகுலரா என்ன பண்ணணும் அப்படின்னா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது பாத்தி அப்படின்னது ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் பண்றது. இது மூலியமா மைனஸ் ஸ்டாப்பேஜை நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்போ ரெடியூஸ் ஸ்பீட் லாஸ். இந்த ரெடியூஸ் ஸ்பீட் லாஸ் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம ஒரு எக்யூப்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுவோம், அது ரொம்ப ஸ்லோவா போயிட்டே இருக்கும். அதாவது ஸ்பீட் ரெடியூஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, இப்ப இதனால என்ன இம்பாக்ட் வரும் அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்த அளவு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வராது. அதாவது நம்ம மெஷினு, மேன் பவர் எல்லாமே யூஸ் பண்ணும். அது எல்லாமே இன்எஃபிஷியன்சியா இருக்கும். அதனால நம்ம ஒரு ப்ராப்பரா அவுட்புட் கொடுக்க முடியுமானா கண்டிப்பா கொடுக்க முடியாது. ஓகே, ஒரு புவரா மெயின்டெனன்ஸ் பண்ணிருப்பாங்க, அதனால ரொம்ப ஸ்லோவா போயிட்டே இருக்கும். இதெல்லாம் பாத்தி அப்படின்னா ரெடியூஸ் ஸ்பீடுக்கான ஒரு எக்ஸாம்பிள். சரி, இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா மெஷின் செட்டிங் நம்ம ப்ராப்பரா வைக்கணும்.
அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டருக்கு ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுக்கறது மூலயமா ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் செக்அப் இதெல்லாம் நம்ம பண்றது மூலயமா இந்த ஸ்பீட் லாஸை நம்ம என்ன பண்ண முடியும்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி, ப்ராசஸ் டிஃபெக்ட். ஏன்னா ப்ராசஸ் டிஃபெக்ட்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 8 ஹவர் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டே இருப்போங்க. ஆனா வந்து டிஃபெக்டிவ் பார்ட் வந்து அதிகமா வந்துட்டே இருக்கும். ஓகே, அப்ப இதனால என்ன லாஸ்னா மெஷின் எல்லாமே லாஸ் தான், வேஸ்ட். அப்போ டைம், மெட்டீரியல், மெஷின்ஸ், மேன் பவர், எவ்ரிதிங் இஸ் லாஸ். ஓகே, அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகே, இதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓகேவுக்கு வந்து எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலயமா, ரெகுலரா குவாலிட்டி செக்அப் பண்றது மூலயமா இந்த மாதிரி ப்ராசஸ் டிஃபெக்டை நம்மளால என்ன பண்ண முடியும்னா எலிமினேட் பண்ண முடியும். சரி, இப்போ ஈல்ட் அண்ட் ஸ்டார்ட் அப் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியலா ஸ்டார்டிங்ல பார்த்தி அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிறதுக்கே ஒரு பெரிய டைம் எடுத்துக்கும். ஓகே, அப்போ ப்ரொடக்ஷன் பார்த்தி அப்படின்னது அந்த அந்த பீஸ் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து ஓகே பண்றதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். அப்போ அதெல்லாம் பார்த்தி அப்படின்னா ஈல்டு லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேஸ்டேஜ் பார்த்தி அப்படின்னது நிறைய பார்த்தி அப்படின்னது ஆகும். அதே போல ரிசோர்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ரிசோர்சஸ் வேஸ்ட் ஆகும், ஸ்கிராப் அதிகமாகும். இதெல்லாம் பார்த்தி அப்படின்னா ஈல்டு லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரொசீஜர், ஒரு ஸ்டார்டிங் இப்படிதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இருந்துச்சுன்னா இந்த லாஸை நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து பிளான்ட் மெயின்டெனன்ஸ் லாஸ். பிளான்ட் மெயின்டெனன்ஸ் லாஸ்னா கண்டிப்பா இந்த லாஸ் நடக்கும். ஏன் அப்படின்னா இந்த டைம்ல பாத்தி அப்படின்னது மெஷினை வந்து அது பிளான் பண்ணிட்டு அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் நம்மளால வந்து ப்ரொடக்ஷன் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மெயின்டெனன்ஸ் டாஸ்க் மட்டும் தான் வந்து பண்ணுவாங்க. ஓகே, அப்போ வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரொடக்ஷன் டைம். ஏன்னா அது வந்து பண்ணியே ஆகணும் இந்த மாதிரி லாஸ் இல்லாம. ஏன்னா இது பண்ணாம இருந்தா இது, ஏன்னா டெய்லி வந்து ப்ரொடக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். அப்போ இது ஒரு வகையான ஒரு லாஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டூல் சேஞ்ச் லாஸ். அதாவது டூலை சேஞ்ச் பண்றதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தி அப்படின்னது இப்போ ஒரு கட்டர் வந்து உடஞ்சி போச்சு அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஒரு டையை மாற்றுவாங்க, அல்லது பார்த்தோன்னா ஒரு புதுசாக ஒரு டூலை வந்து என்னது சேஞ்ச் பண்ணுவாங்க. இதுக்கு டைம் எடுத்துக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூல் சேஞ்ச் லாஸ். இதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்மெட் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். டூல் ஸ்டோரேஜ் நம்ம வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலாம் அல்லது இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது மூலயமா வந்து இந்த டூல் சேஞ்ச் லாஸை நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாத்தி அப்படின்னா ஆபரேஷனல் மோஷன் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட் கேஸ் பாத்தி அப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த வந்து என்னது இப்போ அந்த லைன் பாத்தி அப்படின்னது ப்ராப்பரா இருக்காது. அதாவது பாத்தி அப்படின்னா ப்ராசஸ் 1 இங்க இருக்கும், 2 அங்க இருக்கும், 3 இங்க இருக்கும், 4 இங்க இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸசிவான ஒரு மூவ்மெண்டா இருக்கும். இது ஒரு வேஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டூல்ஸ் வந்து எனக்கு சர்ச் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கும். அன்னெசரிக்கான வாக்கிங்கு, லேஅவுட் பாத்தி அப்படின்னா இம்ப்ராப்பரா இருக்கும். இதெல்லாம் வந்து மோஷன் லாஸ்க்கான எக்ஸாம்பிள். அப்ப நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம 5S மெத்தடாலஜி இம்ப்ரூவ் பண்ணணும். எல்லாமே சீக்வன்ஸா வைக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லைன் ஆர்கனைசேஷன் லாஸ். லைன் ஆர்கனைசேஷன் லாஸ்னா என்ன? முக்கியமான ஒரு விஷயம் இம்பேலன்ஸ்டு ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பேலன்ஸ்டு ஒர்க் ஃப்ளோ அப்படின்னா ஒர்க் ஃப்ளோ வந்து ரொம்ப பேலன்ஸ்டாவே இருக்காது. அதாவது அன்இவனா இருக்கும். ஒர்க் லோடு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு 30 ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ராசஸ் அதிகமாகவும் இன்னொரு ப்ராசஸ் வந்து கம்மியாகவும் இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து லைன் ஆர்கனைசேஷன் லாஸ். எல்லாமே பேலன்ஸ்டா இருந்தாதான் பார்த்தீங்க அப்படின்னா அது நம்மளால வந்து நம்மளோட வேலையை ஈஸியா பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தி அப்படின்னா மெஷர்மெண்ட் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் லாஸ். இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ப்ரொடியூஸ் பண்ணிட்டு பாத்தி அப்படின்னது அதை வந்து அதை மெஷர் பண்றதுக்கு நம்ம நிறைய டைம் எடுத்துப்போம். இது இது வந்து ஒரு லாஸ் ஆகும். மெஷர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதை கேலிபிரேட் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அல்லது அட்ஜஸ்ட் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மெஷர்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் லாஸ்ல வரக்கூடியது. ஓகே, இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான ஒரு கேலிபிரேட் டூலை வச்சிருக்கிறது மூலியமாவோ அல்லது ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இந்த மாதிரி நம்ம வந்து டெவலப் பண்றது மூலியமா இந்த லாஸை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, எனர்ஜி லாஸ். எனர்ஜி லாஸ் அப்படின்னா என்னது? நம்ம வந்து தேவையில்லாத வந்து எலக்ட்ரிக்கல் பவர் யூஸ் பண்றது, மெஷினை யூஸ் பண்றது, ஆயில் யூஸ் பண்றது, மேன் பவர் சோர்ஸ் யூஸ் பண்றது, இது எல்லாமே எனர்ஜி லாஸ்ல வரும். ஓகே, இதனால என்ன இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா காஸ்ட் தான் வந்து அதிகரிக்கும். ஏன்னா நம்ம இப்போ ஒரு நுமேட்டிக் ஏரை யூஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதனால எலக்ட்ரிக்கல் பாத்தி அப்படின்னா லாஸ் நிறையவே நடக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம மெயினா என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா ஆடிட் பண்ணி நம்ம எவ்வளவு எனர்ஜி அந்த இடத்துக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பரா என்ன பண்ணணும்? ஆடிட் பண்ணி வைக்கணும். அப்ப ப்ராப்பரா ஆடிட் பண்ணி வைக்கிறது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த லாஸை நம்மளால வந்து அது கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாத்தி அப்படின்னா லாஜிஸ்டிக் லாஸ். ஏன்னா இது மோஸ்ட் கேஸ் பாத்தி அப்படின்னா எல்லா இடத்துலயுமே நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு புவர் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் இருக்கும். ஒரு புவர் மெட்டீரியல் ஹேண்ட்லிங், ஒரு டிலேஸ், அதாவது பாத்தி அப்படின்னா ஸ்டோரேஜ் பாத்தி அப்படின்னா எஃபிஷியன்சியா இருக்கும். ஒழுங்கா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. அதை எடுக்கிறதுக்கு டைம் அதிகமா எடுத்துக்கும். அதை எடுத்து யூஸ் பண்றதுக்கு. ஓகே, இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சு மூவ் பண்றாங்கன்னா அதுக்கு நிறைய டைம் ஆகும்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஜேஇடி மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதாவது ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த ஜஸ்ட் இன் டைம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்கறது. அதுக்கு தேவையான மெட்டீரியலை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாத்தி அப்படின்னா ஒர்க் பிளேஸ் ஆக்சிடென்ட். இது ஒரு மேஜர் வந்து இது லாஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஒர்க் பிளேஸ் சடனா ஒரு இன்ஜுரி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிடும். அதையும் தாண்டி ஒரு மெயின் பாத்தி அப்படின்னா அங்க இருக்கிற எதையுமே நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியாது. டவுன் டைமு, மெடிக்கல் காஸ்ட் பாத்தி அப்படின்னா அதிகமாகும். அதே போல மோரல் பாத்தி எப்ப டிக்ரீஸ் ஆகும். மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓ நமக்கு இந்த மாதிரி நடந்துரும் அப்படின்னு ஒரு ஃபியர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னா, ஒர்க் பிளேஸ்ல வந்து சேஃப்டி ட்ரைனிங் கொடுக்கறது மூலயமாவோ அல்லது ஒரு ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் வந்து என்னது கொடுக்கறது மூலயமாவோ ஒரு ஹசார்ட் ஐடென்டிஃபை பண்றது மூலயமா நம்ம இதை வந்து என்னது ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீவொர்க் லாஸ். இப்ப ரீவொர்க் லாஸ் அப்படின்னா என்ன? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஆனா அது ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு டிஃபெக்டிவ் ப்ராடக்டா இருக்கும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா வந்து காஸ்ட் தான் வேஸ்ட் ஆகும். காஸ்ட் வேஸ்ட் ஆகும், டிலேஸ் வேஸ்ட் ஆகும். அதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ரிப்பேர் பண்றது நம்ம நிறைய டைம் எடுத்துப்போம். சேம் ஒரு ஆள் ஒரு ஒரு வேலையை ஒரு தடவை பண்ணிருப்பாங்க, திரும்ப ரீஒர்க் ஆயிடுச்சுன்னா திரும்ப சேம் வேலையை ரிப்பீட் பண்ணும். அப்போ அது ஒன் ஆஃப் ஒரு மேஜர் லாஸ் தானே. அப்போ இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ரீஒர்க் வராம வந்து என்னது ஒரு எரர் ப்ரூஃபிங் சிஸ்டத்தை வந்து என்னது கிரியேட் பண்ணலாம். அல்லது ஒரு ரூட் காஸ் அனாலிசிஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா கொண்டு வரலாம். இதெல்லாம் வந்து என்னது ரீஒர்க் கிளாஸ்ல வரக்கூடியது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இன்வென்டரி லாஸ். இன்வென்டரி லாஸ் அப்படின்னா என்னது? இன்வென்டரி லாஸ் அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப அதிகமா என்னது மெட்டீரியலை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் ஒரு இடத்துல. சடனா வந்து மெட்டீரியல் டேமேஜ் ஆகுறது அல்லது மெட்டீரியல் வந்து வேஸ்ட் ஆகுறது, அந்த மெட்டீரியல் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணாமலே போகலாம். இதெல்லாம் வந்து இன்வென்டரி லாஸ்ல வரக்கூடியது. ஓகே. அப்ப அந்த இன்வென்டரி லாஸை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு பிஃபோர் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிஃபோர் சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி ஃபாலோ பண்றது மூலயமா மெட்டீரியல் தேவையில்லாம வந்து வேஸ்ட் ஆகாது. இதை நம்ம என்ன பண்ண முடியும்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? இதை வந்து நம்ம இன்வென்டரி லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரி. இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா 16 மேஜர் லாஸை பத்தி டீட்டெயிலா வந்து லேர்ன் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே இப்போ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த பேர் மீட் பண்ணுவோம். பாய்.